Hi everyone, 12th computer application வீடியோ போட்டிருக்கேன் and கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ஆல்ரெடி காமர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஈஸியா வந்துச்சா நம்ம சொன்ன क्वेश्चंस எல்லாம் வந்துச்சான்ட்டு. சோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும். ஆனா பயப்படணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் 5 லெசன் பேசிக். சோ சூப்பரா படிக்கலாம். லாஸ்ட் 2 லெசன் இப்போ கோட்டலிக்கு 10வது 11வது லெசன் செம ஈஸி. ஸோ இந்த 7 லெசனில் நான் என்னெல்லாம் இங்கே சொல்லியிருக்கணும் சூப்பராக படிச்சிரு. கண்டிப்பாக ஒரு 3 5 மார்க் எழுதலாம். அண்ட் ஆல்சோ ஒரு 4 2 மார்க் 4 3 மார்க் எழுதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நடுவில் இருக்க லெசன்ஸில் மோர் இம்பார்ட்டன்ட் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். நான் இங்கே சாப்டர் வாரி எல்லாமே கொடுத்துருக்குறேன். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு 5 லெசன் நல்லா படிச்சுட்டு கடைசி 10 11 நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு 11 சாப்டர்ஸ் 10 11 நல்லா படிச்சுக்கோங்க. நான் கொடுத்த கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. இந்த 7 லெசன் ஒழுக்கமாக படிச்சிங்கனாலே ஓரளவு நல்லா பண்ணிடலாம். ஒரு 50+ கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 70க்கு 70 வேணுங்கனால எல்லா சாப்டரும் சொல்கிறேன். ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் ஃபஸ்ட்டு 5 மார்க்கு ஓகேவா? 5 மார்க்னா எழுதியிருப்பேன். மல்டிமீடியா ஃபைல்ஸ். ஸோ இது ப்ரொடக்ஷன் டீம் ரோல்ஸ் இது ரொம்ப ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ரெண்டில் ஏதோ ஒன்று வந்துடும். பார்ட் 2ல் 2 மார்க்கு, பார்ட் 3 3 மார்க்கு. ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் புக் எடுத்து நோட் பண்ணுங்கள். சாப்டர் 2ல் 5 மார்க்கில் பேஜ் மேக்கர் டூல் பாக்ஸ். இது ஈஸி தான். ஸ்டெப் 2 ட்ராய பாலிகன். இதெல்லாம் ஓனாகவே எழுதணும். ஸ்டெப்ஸு ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் எப்படி வரும், அதுக்கான டயக்ராம்ஸ் என்ன அப்படிங்கிறது ஓனாகவே எழுதணும். பார்ட் 2 பார்ட் 3 வந்து 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கு. எல்லாம் பேசிக்கான 2 மார்க்ஸ். ஸோ அடுத்தது சாப்டர் 3 டேட்டா பேஸ் மாடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேரியஸ் ஆட்ரிபியூட்ஸ் டிடிஎல் கமெண்ட்ஸ் மூணுமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் புக் பேக் நம்பர் எழுதிருக்கு. தமிழ் மீடியம் இருக்கனால புக் பேக் நம்பர் இங்கே கொடுத்துருக்குறேன். பார்ட் 2 மார்க்கு இவ்வளோ இருக்குது. பார்ட் 3ல இவ்வளோ இருக்குது. இதுவும் பேசிக் தான், படிச்சிடலாம். சாப்டர் 4ல் 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான். நான் ஒன்று அடிச்சு பிடிச்சி கொடுத்துருக்கேன். ஆப்ரேட்டர்ஸ் இன் பிஹெச்பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிஹெச்பி இம்பார்ட்டன்ட் தான். முடிஞ்சால் நல்லா படிக்கணும் பார்த்துக்கோங்க. முடியாதவங்க ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் படிங்க. பார்ட் 2 மார்க்கில் ஈஸி, பார்ட் 3 ஈஸி தான். பிஹெச்பினா என்ன, பிஹெச்பியோட ஃபங்க்ஷன் என்ன, ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். சாப்டர் 5 பார்ட் 2 பார்ட் 3 5 மார்க் இதில் நான் சொல்லலை, வேண்டாம். ஸோ பார்ட் 2 பார்ட் 3 2 மார்க் 3 மார்க் மட்டும் படித்தா போதும். சாப்டர் 6 இஃப் எல்ஸ் எல் இஃப் கண்டிப்பாக வரும். சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். பார்ட் 2 மார்க்கில் 3 கொஸ்டின், 3 மார்க்கில் 2 கொஸ்டின், அவ்வளோதான். சாப்டர் 6 சின்னதான் உங்களுக்கு. சாப்டர் 7ல் ஃபார் லூப் ஃபார் ஈச் லூப். ஸோ இப்போ நான் சொன்னதில் சாப்டர் 6 7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். பார்ட் 2 1 2 3 4 பார்ட் 3 1 3. சாப்டர் 8 5 மார்க்ஸில் ஒரே ஒரு 5 மார்க் ஃபைலில் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன், அதை படிச்சுக்கோ. 2 மார்க் 3 மார்க் படிச்சுக்கோ. சாப்டர் 9ல் 2 MySQL ஃபங்க்ஷனும் டைப்ஸ் ஆஃப் MySQL கனெக்ஷனும் படிச்சிருங்க. 2 மார்க்கும் 3 மார்க்கும் வேரியஸ் டிஃப்ரென்ஸும் அண்ட் டெஃபினிஷன்ஸும் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 10 11 செம ஈஸி. யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ஈஸி தானே. சோஷியல் ஆப்ஸ் என்னெல்லாம் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. பார்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு டெஃபினெட்லாக ஈஸியான ஒரு இது. சாப்டர் இன்டர்நெட் இன்டர்நெட் ஈத்தர்நெட் இது 2 படிச்சிருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் TCP IP OSI மாடல். ஸோ இது படிச்சிருங்க. பார்ட் 2 பார்ட் 3 2 மார்க் 3 மார்க் கொடுத்துருக்கேன். இப்போது ரொம்ப படிக்க முடியாத பசங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 5 சாப்டர் படிச்சுட்டு லாஸ்ட்டு 10 11 படிச்சிரு. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய சாப்டர் 7th சாப்டர் அண்ட் 9th சாப்டர். 7th சாப்டர் 9th சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 6th சாப்டர், அவ்வளோதான். ஸோ முடிஞ்சளவு பண்ணுங்கள். இல்லை சார் நிறையா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 சாப்டரும் லாஸ்ட் 2 சாப்டர் படித்தா ஒரு 45லேருந்து 50 எடுக்கலாம். ஆனால் அதை மட்டும் போகாதீங்க. ஏன்னா வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க. கண்டிப்பாக நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்தால் தான் கோட்டையில் நல்லா மார்க் எடுத்தால் பப்ளிக் நல்லா மார்க் எடுக்க முடியும். ஸோ திஸ் ஆர் தி லாஸ்ட் மினிட் கொஸ்டின்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எக்கனாமிக்ஸ்க்கும் நம்ம போட போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏன்னா அடுத்து எக்கனாமிக்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டுறேன். தேங்க்யூ.